ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் தான் சரி போடலாமா வேணாமா அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு சரி ஓகே போடலாம், ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது யாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லை, யாரையும் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை. இது எனக்கு நடந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ பார்த்துட்டு இது எனக்கும் நடக்குமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ இந்த வீடியோட பர்பஸ் வந்து சக்ஸஸ். நான் ஆன்லைனில் கவுச்சர் பை தாரான்னு ஒரு பொட்டிக்கில் வந்துட்டு ஒரு 8 ஜெக்கின்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அமௌண்ட் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1200 இருக்கும். பேமெண்ட் வந்து ஜிபே மூலமாக நான் வந்து பண்ணியிருந்தேன். ஆன்லைன் ஷாப்பிங்கில் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னென்னா ப்ராப்ளம் வந்து ரிட்டன் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தான். ஆனால் எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பேண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணாத கலர்லேயும் டேமேஜ் பீஸாகவும் இருந்துச்சு. அதை நான் இமீடியட்டாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவங்களும் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் அனுப்ப சொன்னாங்க. நானும் ரிட்டன் வந்துட்டு இங்கேருந்து கொரியர் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டப்போ 1.5 மாதமாக எனக்கு அமுச்சிட்டேன், ஆன் தி வேல இருக்குது. இப்போ நீங்கள் மண்டே கேட்டிங்கன்னா தேர்ஸ்டே வரும்னு சொல்லுவாங்க, தேர்ஸ்டே கேட்டிங்கன்னா சாட்டர்டே வரும்னு சொல்லுவாங்க, சாட்டர்டே கேட்டிங்கன்னா மண்டே வரும்னு சொல்லுவாங்க. இப்படியே வந்துட்டு 1.5 மாதம் வந்து எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பொறுமை இல்லை. நான் திருப்பி கேட்டு உண்மையிலே நீங்கள் அமுச்சிட்டிங்களா இல்லையா, என்னை வெயிட் பண்ண வைக்காதீங்கிற மாதிரி நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அவங்களும் வந்து அமுச்சிட்டோம், உங்களுக்கு சாட்டர்டே வந்துடும், சண்டே வந்துடும், மண்டே வந்துடும் நான் கேட்குறப்பெல்லாம் வந்து டிலே பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் வந்துட்டு பேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப இழந்துட்டேன். அதுக்கப்புறமா 1.5 மந்த் ஆகி கூட அவங்க ரிப்ளை ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு வந்து ப்ராடக்ட் அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்துட்டு நான் கன்சியூமர் கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போயே ரூடாக வந்து திமிராக பதில் சொல்லிவிட்டு முடிய என்ன பண்ணுறது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். நான் வந்து வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் மாதிரி அவங்க அனுப்ப சொன்னாங்க. எல்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே அவங்க வந்துட்டு ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 1.5 மாதமாக இழுத்தடிச்சு கேட்டப்போ இப்போ வரும் அப்போ வரும் சொல்லிவிட்டு நான் லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அந்த கேஸ் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன்னா ஃபாலோ பண்ணலாங்க. என்னோடய மென்டல் ஹெல்த் வந்துட்டு போயிருக்கு, என் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட வந்து ஃப்ராட் பண்ணுற மாதிரி பொய் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு 5,000 to 20,000 வரைக்கும் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து வாங்கலான்ற மாதிரி எனக்கு அட்வொகேட் வந்து அட்வைஸ் பண்ணார். இருந்தாலும் எனக்கு வந்து அடுத்தவங்க காசு அப்படி வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து கேஸ் வந்து நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து இது அப்படியே விடுறதுக்கு இது இல்லை. நான் அவ்வளோ சொல்லி கூட அவங்க ரொம்ப ரூடாக ரொம்ப இதாக வந்துட்டு ரிப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு கஸ்டமர்கிட்ட இப்படி தான் நடந்துப்பாங்களான்னு சொல்லி தெரியாது. இந்த மாதிரி நம்ம கன்சியூமர் கோர்ட்டுன்னு போயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ரீஃபண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரியல எத்தனை பேர் இவங்கக்கிட்ட ஏமாந்துருப்பாங்க, எத்தனை பேர் வந்துட்டு இதை அப்படியே விட்டுருப்பாங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இது, இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எத்தனை பேர்த்த இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து போடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இவங்களால எஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ ப்ரூஃபுமே வந்து நான் பின்னாடி அட்டாச் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த 12,000 எனக்கு 1,200 எனக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க. என்னை வந்து டைம் வேஸ்ட் பண்ணது, டெய்லி அவங்கள ஃபாலோ அப் பண்ணது, ப்ராப்பரான ரிப்ளை கிடையாது, கஸ்டமர்கிட்ட வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப பின்னாடி என்னை விட்டது, இவ்வளோ விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2 விஷயம் வந்து சேஃபாக வச்சுருந்தேன். ஒன்று ஜிபே பேமெண்ட் ப்ரூஃப் வச்சுருந்தேன், வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரி வச்சுருந்தேன். இது இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்குமான்றது எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக நான் ரொம்ப கிளியராக ஒரு மெசேஜ் வந்துட்டு அனுப்பினேன். ரீஃபண்ட் இல்லை எக்ஸ்சேஞ்ச் எனக்கு இல்லை அப்படின்னா கன்சியூமர் ஹெல்ப்லைனில் வந்துட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இல்லை கோர்ட்டுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாச்சு. கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருந்தாலும் எனக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ரீஃபண்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் மறக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கவுச்சர் பை தாராவை அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லை. அவங்களோட டிலே அண்ட் புவர் கம்யூனிகேஷன், கஸ்டமருக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அவங்களோட
இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோட மெயின் ரீசன் வந்துட்டு என்னென்னா, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற எல்லாரும் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேட் டெலீட் பண்ணிடாதீங்க. நாளைக்குன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. கன்சியூமர் ரைட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது. சைலண்ட்டாக இருக்காதீங்க. ப்ராப்ளம் வந்து அப்போ தான் பெருசாகும். இந்தியாவில் நமக்கு வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஹெல்ப்லைன் இருக்குது, கோர்ட் ஆப்ஷன் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரும் நம்ம மேலே எந்த ஒரு பவரும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகெயின் கிளியராக நான் சொல்கிறேன், இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு கஸ்டமரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இந்த வீடியோ அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரையும் நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கோ, ஃப்ராடு, ஸ்கேமன் அக்யூஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடாது. ஆல்சோ தப்பு அவங்க மேலே வச்சுட்டு எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. யாருக்கும் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாரும் இனி வந்துட்டு பயப்படாதீங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கன்சியூமர் கோர்ட் இருக்குது. நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து தாராளமாக பண்ணலாம். நான் நினச்சேன்னா இந்த கேஸ் வந்து கண்டினியூ பண்ணி என்னோடய மென்டல் இதுக்கு என்னோடய கேஸ் ஃபீ எல்லாமே என்னோடய அட்வொகேட் வந்து வாங்கி தரேன்னு சொன்னாங்க. 5 to 20K வரையும் அவங்க வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்க பே பண்ணி ஆகிடும். ஆனால் எனக்கு அதை கண்டினியூ பண்ணுறதுல விருப்பம் இல்லை. யாரோட ஒரு சல்லி ரூபா கூட நம்மளுக்கு வேண்டாம். எனக்கு என்னோடய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இது மக்களுக்கு அவேர்னஸாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நீங்கள் அதை அப்படியே விடலாம். சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே விட வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காசுமே நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஸ்கேமில் விழுகிறதுக்கோ ஒருத்தவங்கக்கிட்ட ஏமாறுறதுக்கோ இல்லை. இப்போ கூட நான் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கேஸ் போடாமல் இருந்திருந்தனாலோ, நான் இன்னும் பொறுமையாக இருந்திருந்தனால அவங்க டிலே பண்ணியிருப்பாங்க. என் அமௌண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகிருக்காது. ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். இப்போ ஆன்லைனில் அமேசானில் முதற்கொண்டும் பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. ஸோ பி கேர்ஃபுல். யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க. இன்றைக்கி நாளைக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப், வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. இது ஆன்லைன் காலகட்டம். ஸோ பி கேர்ஃபுல். இது யாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லை, மக்களோட அவேர்னஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பின்னாடி நான் எல்லா ப்ரூஃப்ஸையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. உங்களுக்கு நாளைக்குள்ள டெலிவரி ஆகிடும் மேம். பார்சல் உங்களுக்கு அனுப்பியாச்சு. சரிங்களா? நான் ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நாளைக்குள்ள டெலிவரி ஆகலைன்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேங்க மேம். சரிங்களா? நாங்கள் வந்து தேர்ஸ்டேவே வந்து சைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். நீங்கள் 3XLன்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ சொல்லியிருக்கீங்க? அப்போவே சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் டிஸ்பாச் பண்ணுறோம். ஓகேங்களா? நாளைக்கு தான் உங்களுக்கு பார்சல் வரும். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்காக கேட்டிருக்கீங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேசினாலும் வேஸ்ட்டு தான். ஒய் பிகாஸ் நாங்கள் இங்கேருந்து பார்சல் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்டாக டெலிவர் ஆகிருக்கு. என்ன ரீசன்னு தெரில. நீங்கள் வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் குயிக் ரிப்ளைல இவ்வளோ ரிப்ளை வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுல ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிப்ளை பண்ணாமல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மெசேஜுக்கும் பார்த்து தான் ரிப்ளை பண்ண முடியுங்க. எல்லாரும் மெசேஜ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே செகண்ட்ல ரிப்ளை பண்றதுக்கு நாங்கள் எங்கள் ரோபோ சிஸ்டம் கிடையாது. ரோபோ சிஸ்டமும் வச்சிருக்க கிடையாது. மேனுவலாக நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கைக்கு வர மெசேஜை ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். சாட்டும் டிலீட் ஆயிருக்கு. நீங்கள் எதுக்காக ரிட்டர்ன் பண்ணீங்க? எந்த ரீசனுமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. சரிங்களா? நீங்கள் சும்மா நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஓகேங்களா? இங்கேருந்து ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கிற எல்லா ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எதுக்காக ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு ஆனால் எனக்கு சீரியஸாக தெரியல. ஒய் பிகாஸ் ஆஃப் த ரீசன் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட சாட் எதுவுமே இல்லை, டிஸப்பியர் ஆயிருக்குங்க. அது டிஸப்பியர் ஆகாமல் இருந்தது தானே எங்களால் உங்களை ஃபாலோ பண்ண முடியும். டிஸப்பியர் ஆயிருக்க சாட்டை வச்சு நாங்கள் என்ன ஃபாலோ பண்ண முடியும்? அது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கிற ஃபாலோ டீட்டெயில்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காதுங்க.
நீங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு நீங்க ரிப்ளை பண்றதுக்கு மட்டும் நீங்க டைம் எடுத்துக்கலாம். நாங்க ஃபோன் எடுத்து நாங்க ரிப்ளை பண்ணலனா மட்டும் அதுக்கு நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது எனக்கு புரியல சீரியஸா. நீங்க ஆர்டர் பண்ண ₹538க்குக்கா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் சம்திங் அதனால நீங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்டோட இது நீங்க Thursday தான் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறீங்க. மறுபடியும் அதை உங்களுக்கு ரீஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீஃபார்வர்ட் பண்றதுக்கு நீங்க Thursday தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நாங்க வந்து ரீஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அந்த 600க்கு வந்து நான் ₹20,000 நான் பே பண்ணணும் இல்லைங்களா? நீங்க கேஸ் கொடுத்து நான் வந்து பே பண்ணணும். கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து மெசேஜ் பண்ணீங்கக்கா. Thursday தானே நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணது என்கிட்ட இருக்கு. இல்லையே, நான் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டேன். இதுக்கு உங்க மெசேஜ் இல்லாதது நான் என்ன பண்றதுக்கா? 1 மந்த்தா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு லாஸ்ட் அப்டேட் Thursday தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ன நேம்ல மேம் பார்சல் அனுப்பியிருந்தீங்க? இது எப்போ சென்ட் பண்ணதுங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். எல்லாம் லஞ்சுக்கு போயிருக்காங்க. வந்ததை நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அக்கா உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. அக்கா இங்கே பார்சல் வந்தது அதை நம்ம இங்கே கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணுறது. அக்கா உங்களுக்கு ஆல்ரெடி அதில் ஃப்ரம் அட்ரஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கக்கா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்சல் வந்திருக்கே மாத்தி வந்ததுக்கு தானே நீங்க எக்ஸ்சேஞ்ச் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க கொடுத்த அமௌண்ட்க்கு பார்சல் வராம இல்லக்கா. ஆக்சுவலா பார்சல் வந்திருக்கு. டேமேஜ் அது உங்க ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாறி வந்திருக்கனால நீங்க எக்ஸ்சேஞ்ச் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான மெசேஜ் என்கிட்ட எதுவுமே இல்ல. அந்த மெசேஜ் டிஸப்பியர் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்றேனே தவிர்த்து வேற எதுவும் சொல்லல. நீங்க Thursday மறுபடியும் எங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி நீங்க இதெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அடுத்த மெசேஜ் நாங்க பேக் டு பேக் ரிப்பீட்டடா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கொரியர் பண்ண ரிசிப்ட் அனுப்புங்க. உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் சென்ட் பண்ண விரும்பலை எங்கள் சைட்லேருந்து. உங்கள் ஜிபே நம்பர் அனுப்புங்க, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 பேண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்கள் ஜிபே நம்பர் இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்களே ரிட்டன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு நேற்று டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க. அதை நாங்களே ரிட்டன் எடுத்துக்கிறோங்க. நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். நான் ஜிபே நம்பர் எனக்கு அனுப்புங்கக்கா. என்னோட ஃபால்ட்டு இல்லைங்கக்கா. அது வாட்ஸ்அப்போட ஃபால்ட்டு. என்னோட ஃபால்ட்டு என்னாலே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்களே அது ஏற்றுக்க வரும்போது உங்களுக்கும் மெசேஜ் டிலீட் ஆனாலும் உங்களோட ஃபால்ட் கிடையாது. அது என்னோட ஃபால்ட்டும் கிடையாது. அது கண்டிப்பாக வாட்ஸ்அப்போட அப்டேட்ஸ்னால தான் மெசேஜ் வந்து டிலீட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு நானும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் அதுக்கு எந்த வேறுமே நீங்களும் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களோட ஜிபே நம்பர் அனுப்புங்க. அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க. நான் 3 பீஸ்க்கு உண்டான அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 2 பீஸ் தான் நீங்கள் ரிட்டர்ன் போடணும்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? 2 பீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிட்டர்னே போட்டிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? 2 பீஸ் தானே போட்டிருக்கீங்க நீங்கள். நீங்கள் கேஸ் வந்து போடுங்கக்கா. எனக்கு அது பிரச்சனையே இல்லைங்கக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்க மெசேஜ் வந்து என்கிட்ட டிஸப்பியர் ஆகிடுச்சு. அதுக்கு நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை மறுபடியும் ரீஃபார்வர்ட் பண்ணி இது நான் வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கேன் கேட்டால் மட்டும்தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது, மைண்ட் ப்ரெஷராக இருந்தது, மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்து இது வந்து உருவாக்குச்சு அப்படின்னா ரொம்ப சாரிக்கா. டீப்லி சாரி ஃபார் திஸ். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் வந்து இப்போ ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் 2 பேண்ட் தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் தான் எனக்கு இப்போ ₹134 வந்து பே பண்ணணும். அது நானும் ரொம்பவே இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன். அது அந்த ₹134 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மன வலி எல்லா வழியும் எனக்கு வந்திருக்குங்கக்கா. இப்போது நீங்கள் இந்த அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்கக்கா. ஆனால் நான் அதெல்லாம் கேஸ் போட மாட்டேங்க்கா. நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பார்த்து அந்த கோர்ட் செலவுக்கு வந்து அந்த ₹134 தேவைப்படலாம் உங்களுக்கு. அதை நீங்கள் வச்சுக்கோங்க.
அக்கா என்னோட வார்த்தைகள் உங்களுக்கு புண்படுத்திருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க அக்கா, ஓகேங்களா? அதே மாதிரி இவ்வளோ நாள் மென்டல் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து டீப்லி ஹார்ட்லி ஸ்வீட்லி நான் என்ன சொல்றேன்னா என்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அக்கா. உண்மையிலே மன்னிச்சிருங்க, மனசார மன்னிச்சிருங்க, ஓகேங்களா?